ப்ளவுஸில் ஃப்ரண்ட் எப்படி அடித்து திருப்புறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே யூ ஷேப் தான். நான் அது மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். நான் நெக்கில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நான் ஸ்டிச்சஸ் போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி கட் பண்ணிடுறேன். இப்போ திருப்பி அந்த துணியை லைனிங் இந்த பக்கம் விட்டுட்டு மேல் தையலுக்காக நான் தையல் போட்டுட்டு வரேன். இப்படி போடும்போது நம்ம லைனிங் கிளாத் இப்போ திருப்பி இதுக்கு மேலே நம்ம தையல் போட்டுட்டு வரலாம். இப்படி போடும்போது தான் நமக்கு நெக்லைனில் துணி நகராமல் ஸ்டிஃபாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த தையல் போடுறோம். இப்போ ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சு நெக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது. நான் இப்போ ஃபுல்லாத்தையும் அடித்து திருப்பிக்கிறேன். சுற்றி ஓர தையல் அடிச்சுக்க போகிறேன். லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் இப்படி பிடிச்சி வச்சுக்கின்னு சுற்றி ஓர தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு துணியில் சுருக்கம் வராமல் இருக்கும். சுற்றி போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மணி இருக்குது. நான் அதை கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கிறேன். இப்படி துணியை நல்லா கொஞ்சமாக இழுத்து பிடிச்சி அது ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நாம் இந்த பக்கமும் திருப்பி எடுத்துக்கலாம். துணியோட நல்ல பக்கத்து மேலே லைனிங் கிளாத்தை போட்டிருக்கேன். இங்கேயும் மணி இருக்குது. அதை கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் இப்படி தான் எங்கே இருக்குன்னே தெரியாது நமக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரி ஒர்க் போட்டு வாங்கிக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு நெக்கோட டெப்த் எவ்வளவோ நான் அந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் அந்த இடத்துல இருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால நமக்கு அந்த கர்வ் ஷேப்பு அப்படியே கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அப்படி கட் பண்ணி விட்டுறோம். இப்போ லைனிங் கிளாத் எடுத்து என்னோடய லெஃப்ட் சைடு போட்டு 2 கிளாத்துக்கும் சென்டரில் தையல் போட்டுக்கிறோம். இப்போ நெக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா துணியை சுற்றி ஓர தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இடமும் துணியை இப்படி இழுத்து பிடிச்சி அது மேலே அப்படியே தையல் போட்டுடுவாங்க. நாம் இப்படி பிடிச்சி போடும்போது துணியில் சுருக்கம் வரத்தை நாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்படி சுற்றி எல்லா பக்கமும் நாம் தையல் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் நாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஈவனாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கிறேன். அதே போல் இப்போ பேக் சைடு ப்ளவுஸோட பேக் சைடு நம்ம அதே மாதிரி அடித்து திருப்பி எடுத்துக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் நெக்லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன்.
இந்த நெக்லைனில் மேலே ஷோல்டர் அளவுக்கு மட்டும் நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நம்ம ஏன் பண்ணுறோன்னா, நம்மளோட நெக்கு வந்து எவ்வளோ நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதே அளவில் இருக்கும். அப்படியே நமக்கு அடித்து திருப்பும் போது கிடைக்கும். இது நம்ம கொஞ்சம் நகர்ந்து போயிட்டால் தான் நமக்கு ஷோல்டர் ஃபால் வர்றதுக்கான காரணம். அதனால் நம்ம இப்படி ஷோல்டரில் ஓரளவுக்கு அந்த 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ஷோல்டர் ஃபால் வராது. இப்போ எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ துணி தேவையோ நான் ஸ்டிச்சஸ்க்காக விட்டுருக்கணும், அதை மடித்து அடிச்சுக்கிறேன். மடித்து அடிச்சுட்டு எனக்கு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் திரும்பவும் கீழே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துட்டு இப்போ நாம் நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா துணியோட நல்ல பக்கத்து மேலே தான் நான் லைனிங் கிளாத்தை போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்கையும் கீழே வேஸ்ட்டையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பிக்க போகிறோம். அப்படியே எனக்கு துணி நகராமல் இருக்கிறதுக்காக நான் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு அங்கே இருக்க கொஞ்சம் மணியை உடச்சி எடுத்துக்கிறேன். கிளாத்தை கொஞ்சம் ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு நான் நெக்கில் அடித்து திருப்பிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா துணி அப்படி நமக்கு நகராமல் கிடைக்கும். நெக்கு வந்து நாம் எந்த அளவுக்கு நாம் எடுத்தோமோ அதே அளவில் இருக்கும். அதுக்காக தான் நாம் ஷோல்டரில் 1/2 இன்ச் எடுத்தோம் பார்த்திங்களா, அதே அளவை நெக்கு வரைக்குமே நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டு இப்படி அடித்து திருப்பும் போது நமக்கு ஈவனான நெக் ஷேப் கிடைக்கும். இப்போ நெக்கோட கிளாத்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.